தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கலான கேள்விக்கான பதில் இது. நிறைய குருமார்கள் கிட்ட தீட்சை வாங்கிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. இது எல்லா குருநாதர்கிட்டையும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஒரு டைமாவது. இப்போ ஒரு ஆண் இருக்காரு, அவர் குடும்பத்தில் இருக்காரு, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. ஒரு குருநாதர்கிட்ட போய் தீட்சை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணவனா இருக்காரு, அவரு கொஞ்ச நாள் இந்த ப்ராக்டிஸ் பண்றாரு. ஒரு வாசி யோகமா இருக்கட்டும், குண்டலினி யோகமா இருக்கட்டும், இல்லைன்னா கிரியா யோகமாகட்டும், எதே இருக்கட்டும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்து மேல ஒரு வெறுப்பு வரும் அவருக்கு. மனைவி பார்த்தா பிடிக்காது, குழந்தைங்களை பார்த்தா பிடிக்காது. அவர் என்ன நினைப்பாரு, ஓ நம்ம ஆன்மீகத்தில் மேல்நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம குருநாதர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் சொல்லுவார். சாமி, எனக்கு மனைவி பிடிக்கல, குழந்தைங்களை பிடிக்கல. ஏன்னா அவங்க சித்தர் பாடல்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பாட ஆரம்பிச்சிருவாங்க, மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சித்தம்போக்கு சிவம்போக்கு மாதிரி அதை மனசில் நினச்சிட்டு சொல்லுவாங்க, என் மனைவி பிடிக்கல, குழந்தைங்களை பிடிக்கல, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல சாமி, நான் எப்படியாவது கோமணம் கட்டிட்டோ இல்லை ஒரு வேஷ்டி கட்டிட்டோ எங்காவது போகிறேன், இல்லைன்னா உங்கள் கூடயே இருந்துக்கிறேன், நான் மடத்துக்கு வந்துடுறேன், இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போய்க்கிறேன், நான் ஏதாவது கோயிலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும். அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க, நம்ம குழந்தை பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா வயசுக்கு வர்ற குழந்தை இருக்குது, இல்லைனா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பையனுக்கு வேலை இல்லை, நம்ம பையன் படிக்கிறான், நம்ம சின்ன குழந்தைங்க, நீங்கள் இந்த மாதிரி இரஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனீங்க, அது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லி இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த சூழ்நிலை எப்படி கையாளுறது? இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், குருநாதர் சொன்ன ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணா, கோமணம் கட்டிட்டு காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப சுலபம்டா கண்ணா, தனியாக குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டு ஒருத்தன் போகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த ஞான நிலை அடையிறதுக்காக, அந்த சாதனைகள் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுறான். ஆனால் எவன் ஒருவன் குடும்பத்திலேயே இருந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு அவன் சாதனா பண்ணி மேல்நிலை கிடைச்சி ஞானம் அடைகிறான் பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 கஷ்டம். இந்த கிரகஸ்தனா இருந்துட்டு ஞான நிலை அடைறது ரொம்ப கஷ்டம்டா கண்ணா. இதில் ஒருத்தன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா அவன் தான் பெரிய ஞானிக்கு சமானன்னு குருநாதர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. எப்போ எங்கள் குருநாதர்கிட்ட போனாலும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தியா, அம்மா அப்பாவை கவனிச்சியா, அவங்க நல்லா இருக்காங்களா, உன்னால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அடுத்தது, உன் மனைவி குழந்தைகள் எல்லாம் பார்த்தியா, அவங்களாம் நல்லா இருக்காங்களா. இந்த 2 கேள்வி கேட்டுட்டு அப்புறம் குருநாதர் 3வது கேள்வி கேட்பாரு, சாப்பிட்டையா. 4வது தான் பயிற்சி பண்ணினியா, அதாவது ஜெபிச்சியா அப்படின்னு கேட்பாரு. என்ன தியானமெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறியான்னு குருநாதர் 4வதா தான் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மா அப்பா குடும்பம் சாப்பாடு அப்புறம் தான் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்ன சார் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு விதண்டாவாதமாக இதை எடுத்துக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்வதர்மா இருக்கும். நீங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். அடுத்தது நான் இதை போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸ்வதர்மா பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு சில மனைவி இருப்பாங்க, ஒரு குருநாதர்கிட்ட போய் தீட்சை வாங்குவாங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கணவனை சரியாக கவனிக்க மாட்டாங்க, குழந்தைகளை சரியாக கவனிக்க மாட்டாங்க, எந்நேரம் ஆன்மீக சம்மந்தமாக வீடியோ பார்க்குறது, டிவியில் போட்டு வீடியோ பார்க்குறது. முதல்ல ரொம்ப சூப்பராக கார்டனிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பெட்ஸ் வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க, ரிலேஷன் கூட நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனதையும் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் ஆன்மீகத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. கார்டனை கவனிச்சிருக்க மாட்டாங்க, குழந்தைகளை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இதை சொன்னால் தப்பாக கூட நீங்கள் நினச்சிக்குவீங்க, கணவன் கூட தாம்பத்தியம் கூட வச்சுக்க மாட்டாங்க, அது தப்பு, அது ஒரு 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 தீண்டத்தகாத மாதிரி விஷயம், நான் தெய்வீக தன்மைக்கு வந்துட்டேன்னு இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தால் தள்ளி வைப்பாங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸ்வதர்மானா என்னன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்வதர்மா இருக்கும். அதாவது நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றது அந்த ஸ்வதர்மா. ஸ்வதர்மானா மோஸ்ட்லி நம்மளோட தொழிலை சொல்லும், நம்ம என்ன நோக்கத்தை சொல்லும், அதை நம்ம தள்ளி வச்சிடலாம். நான் சொல்லக்கூடிய ஸ்வதர்மா என்னன்னா, நீங்க ஒரு கணவனா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருக்காங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ நீங்க பாருங்க எத்தனை ரோலை பிளே பண்றீங்க. கணவனா ஒரு ரோல், அப்பாவா ஒரு ரோல்,
மகனா ஒரு ரோல், தம்பியா, அண்ணனா, ஒரு எம்டியா, ஒரு எம்ப்ளாயா, இத்தனை ரோல் இருக்கு. இதையெல்லாம் பண்ணணும்னா ஒரே ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் பேர் தான் ஒட்டி ஒட்டாமல் இரு. இந்த ஒட்டி ஒட்டாமல் இரு கான்செப்டை நீங்க நல்லா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகஸ்தனா இருந்துட்டா ஞான நிலைக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். சார் இது எப்படி சார் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, பாசம் பற்றுக்குள்ள வித்தியாசத்தை யார் ஒருத்தங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ பாசங்கிறது நீங்க எல்லாத்து மேலேயும் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பக்கத்து வீட்டு குழந்தை மேலே நீங்கள் பாசம் காமிக்கலாம், உங்கள் வீட்டு குழந்தை மேலே காமிக்கலாம், அடுத்த நாட்டு வெளிநாட்டு குழந்தை மேலே கூட பாசத்தை காமிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு டாக் மேலே பாசத்தை காமிக்கலாம், பக்கத்து வீட்டு டாகு, தெருவில் போகிற டாக் எல்லாத்து மேலேயும் பாசம் காமிக்கலாம். ஆனால் பற்றுங்கிறது உங்களுக்கு சொந்தமான உடைமைவை இது என்னோடது தான் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பற்று. இதை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் பண்ண முடியாது. இப்போ உங்கள் குழந்தை அது உங்களுக்கு பிறந்த குழந்தை, அது மேலே தான் நீங்கள் பற்றா இருக்க முடியும். பக்கத்து வீட்டுக்கார குழந்தை மேலே பற்றா இருக்க முடியாது, பாசமாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த பற்றை ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டி ஒட்டாமல் இருக்கணுங்கிறது என்னங்க சார், கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னா, உடல் அளவில் ஒட்டுங்க, ஒட்டாமல் இருக்கிறது மனசு அளவில் பற்று வைக்காமல் ஒட்டாமல் இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒட்டி ஒட்டாமல் இரு. ஒட்டுறது எதில் ஒட்டணும்? உடல் அளவில் ஒட்டணும். உடல் அளவில் ஒட்டுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? என் உடம்பால் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செய்யணும், இந்த சமுதாயத்தில் நான் நடக்கணும், ஓடணும், பாடணும், என்ன வேணால் பண்ணணும். இது உடம்புல எல்லாத்து மேலேயும் பாசமாக இருந்து ஒட்டி இருக்கணும். இதுதான் ஒட்டி. ஒட்டாமல் இருனா உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர்த்தன்மையில நீங்க என்ன நினைச்சுக்கணும்? ஒரு குருநாதர்கிட்ட நீங்க தீட்சை வாங்கியிருந்தாலும் வாங்காம இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் பாதையில் நீங்க டிராவல் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா மனதளவுலையும் உயிரளவிலையும் ஒட்டாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த உடம்பு தான் இது கூட கனெக்ட் ஆயிருக்குது. என்னோட உயிர் சக்தி வந்து பரமாத்மாவோட, அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட, பிரபஞ்சத்தோட, குருநாதரோட, உங்களுக்கு எந்த கடவுள் இருக்காரோ அந்த கடவுளோட கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதெல்லாம் தான். இந்த உலகையில் நடக்கிற மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி உடலளவுல ஒட்டி பண்ணுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவையான விஷயத்த ஒட்டாம உள்ளுக்குள்ள இருந்து அது மேல கனெக்டடா இருங்க. இந்த ஒட்டி ஒட்டாமல் இருங்கிற கான்செப்டை யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்க கிரகஸ்தனா இருந்தும் கண்டிப்பா ஞான நிலை அடையலாம். இதுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எங்க குருநாதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சரியா இருந்தார். ஆனா அவங்க அம்மாவை ப்ராப்பரா இருந்து ஒரு கடை வச்சு கடையில வேலை செஞ்சு அவரு அதுல வர்ற பணத்தை அம்மாவை நல்லா பார்த்து அவங்க கடைசி காலத்துல அவங்கள நல்லபடியா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீமை கிரியெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சு ஒரு நல்ல பையனா அவர் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வந்து அவரோட தியான நிலையை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கலாம், ராகவேந்திரர் எடுத்துக்கலாம், நிறைய பேர் நீங்க எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே குடும்பத்தில் இருந்து, லாஹிரி மகாசாயர் சூப்பரான எக்ஸாம்பிள், குடும்பத்திலிருந்து அவரும் மாறினது. ஸோ இவங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஞானிகள்லாம் குடும்பத்திலே இருந்து பெரிய ஞான நிலைக்கு போனவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒட்டி ஒட்டாமல் இருக்க கான்செப்டை பண்ணினீங்கன்னா கிரகஸ்தன் டு ஞானஸ்தன்கிற விஷயத்தை நீங்க அடைய முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.